ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 28க்கான நியூஸ் பேப்பர் தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுல ஜிசிசி பிளான்ஸ், அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஜிசிசினா இங்க இருக்கு பாருங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பிளான்ஸ் டு பேன் கேட்டில் இன் சிட்டிஸ் கன்ஜஸ்டட் லொக்காலிட்டிஸ்ங்க. கன்ஜஸ்டட்னா நெருக்கமான நெரிசலான இடத்துல வந்து கேட்டில்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ண போறாங்க. அடுத்தது வந்து பாருங்க, ஸோ இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹொசூர்ல வரப்போகுதுங்க. ஏன் அங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா, அங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட காஸ்ட் வந்து குறையுங்க. அதாவது லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஷிப்மெண்ட் காஸ்ட் குறையும் அப்படின்னு சொல்லி, அதனால தமிழ்நாடுல நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹொசூர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, எம்னிஸ்டி ஃபார் ஆர்எம்பி ஃபவுண்டர்ஸ் கில்லர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆர்எம்பி அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டியோட பேருங்க, ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி. அத உருவாக்கினவரு இல்ல தோற்றுவித்தவரை வந்து கொன்னவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மன்னிப்பு கொடுத்திருக்கு. அம்னிஸ்டி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் கிரைம், ஓகேவாங்க, அரசியல் குற்றம் பிழைத்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதுதான் அம்னிஸ்டி. எடிட்டோரியல் தனியா வந்து ஒரு வீடியோ வருங்க. ஸோ இந்த இடத்துல நெட் டேமேஜ் அப்படின்னு இருக்குங்க. நெட் டேமேஜ் அப்படின்னா ஓவரால் டேமேஜ்னு அர்த்தங்க. இந்தியாஸ் ஃபிஷர் ஃபோக் மஸ்ட் பி வீண்ட் அவே ஃப்ரம் பாட்டம் த்ராலிங் அப்படின்னு இருக்கு. வீண்ட் அவேனா ஸ்டாப்ட் அவேன்னு அர்த்தங்க. ஃப்ரம் பாட்டம் த்ராலிங் அப்படின்னா சர்ச்சிங்னு அர்த்தம். Did a constitutional conscience drive much of Dalit and OBC vote அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தலித்தையும் ஓபிசியையும் நிறைய ஓட்டு போட வச்சது கான்ஸ்டிடியூஷனல் உணர்வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்சியன்ஸ் அப்படின்னா உணர்வுன்னு அர்த்தங்க. அடுத்து இது பாருங்க, இந்தியா அண்ட் யூஎஸ் இன் டாக்ஸ் ஃபார் ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேன்ட்ரி வெஹிக்கிள்ஸ். ஸ்ட்ரைக்கர்னா ஸ்ட்ரைக் பண்றது, தட் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது தாக்குதல்னு அர்த்தம். இன்ஃபேன்ட்ரி அப்படின்னா தரை வழி. இங்க பாருங்க, இன் a U-turn மம்தா சேஸ் எவிக்ஷன் ஆஃப் ஹேவர்கர்ஸ் நாட் த கோல் ஆஃப் பெங்கால் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எவிக்ஷன்னா வெளிநடப்பு செய்யறது இல்ல வெளியேற்றுதல், சரிங்களாங்க, வெளியேற்றுதல். ஹாக்கர்ஸ் அப்படின்னா தெருவுல கூவி கூவி வித்துட்டே வருவாங்கல்ல, உப்பு காய் 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 அப்படி சொல்லிட்டுலாம் வர்றாங்கல்ல, அந்த மாதிரி கத்தி கத்தி விக்கிற, தெரு தெருவா விக்கிற செல்லர்ஸை தான் நம்ம ஹாக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹாக்கர்ஸை வெளில அனுப்புறது எங்க நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு பெங்கால் சிஎம் சொல்லியிருக்காங்க. இந்தியா பிளான்ஸ் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் ஆன் நீட் இஷ்யூ அப்படின்னா, அட்ஜார்ன்மெண்ட்னா ஒத்தி வைக்கிறது. நீங்க பிசினஸ் பேஜுக்கு வந்துருங்க. லெஃப்ட் சைட் பாருங்க, ரிலையன்ஸ் ஜியோ அதோட போன் டேரிப்ஸ் எல்லாம், ரீசார்ஜ் டேரிப்ஸ் எல்லாம் 22% இன்க்ரீஸ் பண்ண போறாங்கங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி ரோபஸ்ட் டெஸ்பைட் குளோபல் ரிஸ்க்ஸ் இருக்குங்க. அதாவது குளோபலா பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்துமே நம்ம இந்தியன் எக்கானமி நல்லா ஹெல்தியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ரோபஸ்ட்னா ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்தியன் பினான்சியல் சிஸ்டம்ஸ் ரிமைன்ஸ் ரீசைலண்ட் வித் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் கிராஸ் என்பிஏ ரேஷியோ ஸ்லைடிங் டு எ மல்டி இயர் லோ ஆஃப் 2.8%. இதுல என்ன சொல்றாங்க, இந்தியாவோட பினான்சியல் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு வித் ஷெட்யூல்டு. எதனால ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட, அதாவது நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், அதாவது வாரா கடன் வந்து நிறைய குறைஞ்சு 2.8%க்கு வந்துருச்சு. இதனால நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. RBI says in its financial stability report, lenders' improved balance sheet is enabling sustained credit expansion. ஸோ அதாவது லெண்டர்ஸ்னா கடன் கொடுப்பவங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அதாவது பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட்னு அர்த்தங்க. இஸ் இனேபிளிங், அது வந்து என்கரேஜ் பண்ணுது. சஸ்டெயின்டுனா ஃபார் ஏ லாங் டேர்ம்னு அர்த்தங்க, இன்னும் நிறைய நாளுக்கு. கிரெடிட்னா லோன், எக்ஸ்பான்ஷன்னா லோன் நிறைய கொடுக்கறதுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு அந்த பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பர்சிஸ்டன்ட் ஹீட் மே டேஷ் ஆர்பிஐஸ் இன்ஃப்ளேஷன் ஹோப்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இங்க வந்து பர்சிஸ்டன்ட் ஹீட் அப்படின்னா, ஹீட்னா ஒரு நம்மளோட சம்மர்ல நிறைய வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால
டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ஸ்டேட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால உணவோட விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு. இதனால நம்மளோட விலைவாசி ஏற்றத்தை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிற நம்பிக்கைய இது உடைச்சிருச்சு. இந்த வெயில் உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. செபி டைட்டன்ஸ் நார்ம்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஈசஸ் ரூல்ஸ் ஃபார் டீலிஸ்டிங். ஸோ செபி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸையும் புரோக்கர்ஸையும் என்ன சொல்லியிருக்குன்னா, அன்ரெகுலேட்டட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு யூடியூப்ல ஃபினான்ஷியல்ஸ் பத்தி இல்ல ஸ்டாக்ஸ் பத்தி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி வீடியோ போடுறவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த கோர்ஸும் படிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல எந்த எக்ஸாம்ஸும் சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அப்படின்லாம் கோர்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க படிச்சு செபில ரெஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட நீங்க போடுங்க நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஓகே அவங்க சொல்றாங்க நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி அன்ரெகுலரைஸ்ட்னா எந்த இதுலயும் பதிவு பண்ணாத ஆட்களோட மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Infosys CEO settles charges of lacking insider trading curbs. Infosys chairman வந்து நந்தன் நெல்லிக்கனிங்க. Infosys CEO வந்து சலீல் பரேக்குங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. சோ இப்ப இன்ஃபோசிஸ்ல இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்குங்க. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, இன்ஃபோசிஸோட ஸ்டாக்ஸ் விலை ஏற போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த சேர்மன் அந்த சிஇஓ இவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவாங்க. சோ அதை யாராவது கேட்டுட்டு வந்து இந்த புரோக்கர்ஸ்க்கோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒட்டு கேட்டு வந்து சொல்றது இன்சைடு. அதனால நீ நிறைய வாங்கி வச்சுக்கோ, இப்ப இன்க்ரீஸ் ஆயிரும், நீ வந்து மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, அதாவதுங்க மித்த பப்ளிக் நம்மளுக்கு எல்லாம் தெரிய வர்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த கம்பெனில வேலை பார்க்கறதின் காரணமா அவங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துரும், விச் இஸ் அன்ஃபேர். ஸோ அதனால இன்சைடர் ட்ரேடிங்ன்றது ஒரு தப்பு. அது நடக்காம பாத்துக்க வேண்டியது அந்த கம்பெனியோட போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ஆனா அத வந்து சலீல் பரேக் வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தவறிட்டாரு அப்படின்னு சொன்ன சார்ஜஸ்ல இருந்து வெளிவந்துட்டாங்க. சிஇஓ செட்டில்ஸ்ன்னு சொல்றாங்களங்க. அப்ப அந்த பிரச்சனைய தீர்வுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆர்பிஐ ரெஜிக்ஸ் அப்படின்னா ரிவைஸ்ன்னு அர்த்தங்க. ரிவைஸ் சார் கரன்சி ஸ்வாப் பிளான். சார் கண்ட்ரீஸுக்கு கரன்சி ஸ்வாப் பண்ணுவாங்க. கரன்சி ஸ்வாப்னா நம்ம இந்தியன் மணிக்கு ஈக்குவலண்டான அந்த சவுத் ஏசியன் கண்ட்ரீஸோட மணி. ஸோ அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல 23% ஆஃப் தி ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவாங்க. அடுத்தது சிபிஐசி கிளாரிஃபைஸ் ஆன் இஎஸ்ஓபிஸ் டாக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இஎஸ்ஓபிஸ் அப்படின்னா என்னதுன்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். ஓகேவாங்க. ஸோ அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்டாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் given by foreign companies to employees of their Indian subsidiaries at prevailing market value. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி கிடையாது. சிபிஐசி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்னு அர்த்தங்க. இங்க வந்து பாருங்க, ஓவர் ஹாஃப் ஆஃப் தி சூடானிஸ் ஃபேஸ் அக்யூட் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னா வெரி சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி அங்க இருக்குன்னு அர்த்தங்க. ஸ்பின்னர்ஸ் கிவ் இந்தியா த எட்ஜ் அஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீக்ஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்குங்க. த எட்ஜ் அப்படின்னா அட்வான்டேஜ்னு அர்த்தங்க. ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கன் ஹெட் கோச் சில்வர்வுட் ஸ்டெப்ஸ் டவுன்னா ரிசைன்னு அர்த்தங்க. இந்த இடத்துலயும் பாருங்க, முகேஷ் ஸ்டார்ட்ஸ் வித் எ வின் அப்படின்னா முகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காரு. பிரகனானந்தா ஹெல்ட் அப்படின்னா அவர் வந்து வின் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஹெல்ட் அப்படின்னா டிரால முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது வின் பண்ணல, அதுக்குன்னு லூஸும் பண்ணல. ஹெல்டுனா டிரான்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், ஹெல்டுனா முன்னேற்றம்னு சொல்ல முடியல, அப்படியே நிக்கிற இடத்துல நிக்கிறாங்க. ஸோ மீராபாய் சஞ்சு அடுத்து வந்து நம்மளோட இதுக்கு போறாங்க, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு போறாங்க. இவங்க வந்து ஒரு வெயிட் லிஃப்டருங்க. ஓகேவா? இவங்களோட டொமைன் வந்து வெயிட் லிஃப்டிங். அடுத்துங்க என்னையோட வேர்டு மட்டுங்க. என்னோட வேர்டு வந்து அப்ஜூர்னா டிராப் இல்லட்னா டினை, வேணான்னு சொல்றது இல்ல கை விட்டுறது. ஷி அப்ஜூர்ட் ஹர் பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ், அவங்களோட அரசியல் நம்பிக்கைகளை கை விட்டுட்டாங்க அப்படின்றதுதான் அப்ஜூர், கை விடுதல். ஓகேவாங்க.
ஓகேங்க. இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிருச்சுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.